அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரம் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதையே விற்றுட்டாங்களா, வாங்கிட்டாங்களா, எங்கிட்ட அதை அடித்தாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. முத்துவேல் சக்திவேல் வீட்டில் மொத்தமாக 45 லட்சத்தை கொண்டு வந்து அப்படியே டேபிளில் வைக்கிறாங்க. வச்ச உடனேவும் அந்த சமயத்தில் பார்த்து அங்கே போன சுகன்யோ, ஐயோ எவ்வூட்டு பணம் கத்தியான், இது வேறு திருடிட்டு போயிருமோ, நான் கூட பயந்துட்டேன். உடனே போய் அங்கே அவங்க வீட்டில் போய் உங்கள் அண்ணன் வீட்டில் கத்தையாக பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு பழனிவேல்கிட்ட சொல்ல, இந்த விஷயத்தை கேட்டோன்னே நம்ம மீனா என்ன பண்ணிட்டாங்க, நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டில் கட்டுக்கட்டமாக பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஃபோன் எல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, இது எங்களுடைய பணம், எங்கள் சொந்த பணம், நிலம் வாங்குறதுக்காக வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாரு நம்ம இவர் சக்திவேலு. ஃபோனெல்லாம் கொடுங்க, யார்கிட்ட எதுவும் ஃபோன் பண்ணக்கூடாது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை வாரி சுருட்டி சூட்கேஸில் எடுத்துக்கிட்டு, இது என்னென்னு கணக்கு காட்டுங்க, எங்கே வாங்கினீங்க, எப்படி வந்தது இந்த பணம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னால் தான் அந்த பணத்தை திரும்பவும் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிளம்பி போகிறாங்க. போனோடனே சக்திவேலுக்கு ஆத்திரமாக வந்துடுச்சு. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததில்லை, இம்புட்டு பணம் மொத்தமாக போயிடுச்சு, எல்லாம் இந்த விளங்காத அந்த வேலை தான், இவன் வந்தால் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு எல்லாம் இந்த விளங்காத விழாவில் தான் அப்படின்னு சொன்னான். அந்த வீட்டிலேருந்து எப்போ காலடி எடுத்து வச்சாலோ அப்போவே போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிள்ளை அப்படியே ஆத்திரமாக பார்க்குது. வெறும் பார்வை பார்த்து என்ன செய்யுது, அரசு ஏதாவது நறுக்கு 4 வார்த்தை சொல்லு, நானாக ஒன்றும் வரலையே, உங்கள் பையன் தானே என்னை நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு என்னை பயமுறுத்தினாரு, என் கழுத்தில் தாலியை கட்டினாரு, கூட்டிட்டு இருந்ததுன்னா ஏதாவது கதை விடு, பொய் சொல்லு, அங்கே அத்தனை பேர் முன்னாடி பேசுனேன் இல்லை பெரிய ஜான்சி ராணி மாதிரி, இப்போ பேசு அரசி பேசு, உனக்கு இது மட்டும்தான் வாய்ப்பு, இதை விட்டேன்னா உன்னால் பேசவே முடியாது, உன்னை ஊமச்சியாகவே இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க, இப்போ தான் உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பேசியே ஆகணும், இப்படியே கொஞ்சமாக அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு நம்ம ராஜியும் மீனாவும் சேர்ந்து நல்லா ஹெல்ப் பண்ணி அவனை குமார் கண்ணில் விரலை விட்டு ஆட்டணும், இதை விட சக்திவேலை ஓட விரட்டணும். இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்க. இன்னும் இந்த சுகன்யாவை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க. அடுத்து நம்ம மயிலு கதை வேறு என்ன ஆச்சோ தெரியல, பாவம் கண்ணீரும் கம்பளையுமா அங்கே உட்காந்துருந்துச்சு. என்னவாக போதோ, சரவணனோட கோபம் குறையுமா குறையாதா பார்ப்போம், பொறுத்திருந்து. தேங்க்யூ.